சொல்கிறாரு. 11வது மாதம் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அது ஒரு ஷெவாத் அப்படிங்கும்போது அது தண்டிக்கிற கோள். அவனை குறித்து என்ன செய்கிறாரு, அவன் கீழ்ப்படியாதனால கர்த்தர் தண்டிக்கிறதுக்கு அந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிற தேவனாக இருக்கிறார். 3வது வந்து பார்த்திங்கன்னா 3வது எபிரேய வருஷம் வந்து பார்த்திங்கன்னா சிவான். அப்போ இந்த சிவான் வந்து பார்த்திங்கன்னா அறுப்பின் பண்டிகை கர்த்தர் என்ன செய்கிறாரு குறிப்பிடுகிற தேவனாக இருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்கிறாரு, களஞ்சியத்தில் வந்து என்ன செய்யுங்க, பதரை வந்து நீக்கிட்டு என்ன செய்கிறாரு, கோதுமையை களத்தில் சேர்க்கறதுக்கு வர. அடுத்த அறுப்பு மிகுதி, வேலையாட்களை கொஞ்சம், நிலம் வந்து அறுப்புக்கு நிலம் என்ன செஞ்சு விளைந்திருக்கிறது அப்படின்ற காரியங்களை வந்து அறுப்பின் பண்டிகையோடு என்ன செய்கிறாரு, இவனுடைய காரியங்கள் என்ன செய்கிறாரு, பார்வோனுடைய தண்டனைகளை தீர்க்க தரிசனங்களை சொல்லுகிறதுக்கு இந்த 11வது மாதம் அப்படின்னு சொல்லி ஒரு புலம்பலின ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை வந்து சேர்க்கிறார். அடுத்து எசேக்கியேல் 33:21. எங்கள் சிறையிருப்பின் 12ஆம் வருஷம் 10ஆம் மாதம் 5ஆம் தேதியிலே எருசலேமிலிருந்து தப்பின ஒருவன் என்னிடத்தில் வந்து நகரம் அழிக்கப்பட்டது என்றான். இது 10 எசேக்கியேல் 33:21. 12ஆம் வருஷம் 10வது மாதம். சரியா? 12வது வருஷம் 10வது மாதம். 10வது மாதம் அப்படின்னு கர்த்தர் இந்த இடத்துல வந்து சொல்றது எதுக்கு சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவான் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா பழையபடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவான் 10வது மாதம் 3 சிவான் மாதம் பார்த்துட்டோம்ல. 10வது மாதம் வந்து தேவேத். ஆமாம், 10வது மாதம் வந்து தேவேத். இந்த தேவேத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பழையபடிக்கும் கர்த்தர் ஒரு ஆரிப்பின் பண்டிகை, அதாவது 5 மாதமாக 3 மாதத்துக்கு ஒரு அந்த ஆரிப்பின் பண்டிகை பார்த்து சேர்த்துட்டு பழையபடிக்கு ஒரு ஆரிப்பின் பண்டிகை வந்து இது பண்ணாங்க. நமக்கு வந்து நம்முடைய ஏப்ரல் மேல வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை 50வது நாளில் வந்து கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பழையபடிக்கு கர்த்தர் ஒரு ஆரிப்பின் பண்டிகை வந்து கட்டளை எடுக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால தான் கர்த்தர் என்ன செய்கிறாரு, 10வது மாதம் ஒரு காரியத்தை என்ன செய்கிறாரு, கர்த்தர் வந்து சொல்கிறார். இத்தனை யாருக்கு சொல்கிறா, பார்வோனுக்கு சொல்கிறார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எசேக்கியேல் 32:2 வாசிங்க. மனுபுத்திரனே, நீ எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனை குறித்து புலம்பி அவனோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஜாதிகளுக்குள்ளே நீ பாலசிங்கத்துக்கு ஒப்பானவன். நீ பெரும் தண்ணீர்களின் முதலையைப் போல் இருந்து உன் நதிகளில் எழும்பி உன் கால்களால் தண்ணீரை கலக்கி அவைகளின் ஆறுகளை குழப்பி விட்டாய். சரி, இப்போ அந்த பார்வனை குறித்து தான் நான் திட்டமும் தெளிவுமாக அந்த காரியங்களை குறித்து சொல்கிறாரு அப்படிங்கிறது நம்ம வந்து எசேக்கியேல் வந்து குறிப்பிட்டு அவன் பேரை வந்து சொல்கிறார். 2 சாமுவேல் 1:17 வாசிங்க. தாவீது சவுலின் பேரிலும் அவன் குமாரனாகிய யோனத்தானின் பேரிலும் புலம்பல் பாடினார். 2 சாமுவேல் 3:33. ராஜா அப்னேருக்காக புலம்பி 2 நாளாகும் 35:25. எரேமியா யோசியாவின் மேல் புலம்பல் பாடினார். எசேக்கியேல் 32:2. மனுபுத்திரனே, நீ எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனை குறித்து புலம்பி. ஆமா, அந்த புலம்பல் பாடுகிறது வந்து அவங்களுடைய வாழ்க்கையில, யூதர்களுடைய வாழ்க்கையில, எபிரேயருடைய வாழ்க்கையில பழைய ஏற்பாட்டின் காலத்துல புலம்பல் பாடுகிறது அவங்களுக்கு ஒரு வழக்கமாக இருந்துச்சு. புதுசா வந்து பாடலை. ஆனாலும் தீர்க்க தரிசன வசனங்கள் வந்து சொல்லும்போது பார்த்தீங்கன்னா புலம்பலை என்ன செய்கிறார், எசேக்கியேல் வந்து பார்வோனை குறித்து ஒரு புலம்பல் பகுதியாக பாடுறார். அடுத்து புலம்பல் ஒரு புஸ்தகமே இருக்கா, எரேமியாவுடைய புலம்பல் புஸ்தகம்னு ஒன்று வந்து இருக்குது. எசேக்கியேல் 19:1, 2 ராஜாக்கள் 24:1.
அவன் நாட்களிலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் வந்தான். யோயாக்கீம் 3 வருஷம் அவனை சேவித்து பின்பு அவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணினான். ஆமா, பார்வோனுடைய அந்த தண்டனை வந்து எப்படி வந்துச்சுன்னா, நேபுகாத் நேச்சார் என்ன செய்யறாருன்னா, அந்த யோயாக்கீம் ராஜா கலகம் பண்ணுகிற காலங்கள் வந்து எகிப்துக்கு நேராக வந்து வருகிறதா நம்ம வந்து சரித்திர புஸ்தகம் போய் பார்த்தோம்னா தெரியும். நாகும் 2:11-13. நாகும் 2:12-13. 11-13 வரைக்கும். சிங்கங்களின் வாசஸ்தலம் எங்கே? பாலசிங்கம் இறை தின்கிற இடம் எங்கே? இளச்சிங்கம் ஆகிய சிங்கமும் சிங்கக்குட்டிகளும் பயப்படுத்துவார் இல்லாமல் சஞ்சரிக்கிற ஸ்தானம் எங்கே? சிங்கம் தன் குட்டிகளுக்கு தேவையானதை பீறி தன் பெண் சிங்கங்களுக்கு வேண்டியதை தொண்டையை பிடித்து கொன்று இறைகளினால் தன் கெபிகளில் பீறி போட்டவைகளினால் தன் தாபரங்களையும் நிரப்பிற்று. இதோ நான் உனக்கு விரோதமாக வந்து ரதங்களை புகையெழுப்ப எரித்து போடுவேன். பட்டயம் உன் பாலசிங்கங்களை பட்சிக்கும். நீ இறைக்காக பிடிக்கும் வேட்டையை தேசத்தில் அற்றுப்போக பண்ணுவேன். உன் ஸ்தானாதிபதிகளின் சத்தம் இனி கேட்கப்படுவதும் இல்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஆமா, இது வந்து அசீரியர் என்ன செய்யறாங்கன்னா, அசீரியர் இருக்காங்களே, அசீரியர் வந்து நினைவை குறித்து சொன்ன அந்த தீர்க்க தரிசனம். இது வந்து பார்வோனுக்காக என்ன செய்யறாங்க, கர்த்தர் வந்து அந்த பார்வோனுக்கு எதிராக வந்து அசீரியர் வந்து எப்படின்னா, இவனை ஒரு சிங்கம் தான், இவன் எப்படிப்பட்ட சிங்கமாக இருக்கான், அவன் குட்டி எப்படிப்பட்டதாக இருக்குது, இவன் கிழச்சிங்கமாக இருந்தால் சண்டை போட முடியலை, பாலசிங்கமாக இருந்தால் என்ன செய்ய முடியாது, அது அந்த ஸ்டேஜ் ஏஜ் வரணும், ஏஜ் வந்தால் தான் என்ன செய்ய முடியும், சண்டை போட முடியும். பாலசிங்கம்னா குட்டி சிங்கம் சண்டை போட முடியாது. அப்படிப்பட்டவங்களை யார் வந்து நொறுக்கிறான், சீரியர் வந்து என்ன செய்கிறாங்க, நொறுக்கிறாங்க. அதே மாதிரி உன்னையும் என்ன செய்ய நான் வந்து நொறுக்கி போடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். யோபு 3:8 வாசிங்க. நாளை சபிக்கிறவர்களும் லிபியாதானை எலும்பு பண்ணத்தக்கவர்களும் அதை சபிப்பார்களாக. ஆமா, லிபியாதான் அப்படிங்கிறது பார்வோனை குறித்து கர்த்தர் வந்து சொல்லுகிற தேவன். அந்த நைல் நதி, அந்த லிபியாதான் பார்த்தீங்கன்னா பார்வோன். அவன் வந்து எங்கே கிடக்கிறேன், பார்வோன் நைல் நதிக்குள்ளே வந்து கிடக்கிறேன். அவனை எழுப்பு பண்ணுகிறது யார்? இப்போ எழுப்பு பண்ணது யார் வந்து எழுப்புனா, சீரியர், பாபிலோன் ராஜா, இந்த மாதிரி ராஜாக்கள் வந்து எழுப்பு பண்ணின தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 74:13. தேவரீர் உமது வல்லமையினால் சமுத்திரத்தை 2ஆக பிளந்து ஜலத்தில் உள்ள வலுச்சிற்பங்களின் தலைகளை உடைத்தீர். ஆமா, இது மாதிரி ஏற்கனவே பார்த்ததுதான். செங்கடல்ல வரும்போது யாவனும் அவனுடைய அசுத்தாவின் கிரிகள் உடைக்கிறதுக்காக கத்த வந்து சமுத்திர செங்கடல் வந்தாரு. இங்க வந்து வலு சர்ப்பங்கள் நாவின்னு பார்க்கும்போது பார்வோனை குறித்து கத்தர் என்ன சொல்றாரு, தீர்க்க தரிசனமா சொல்றாரு. யோபு 41:31. அது ஆழத்தை உழைப்பானையை போல் பொங்க பண்ணி கடலை தைலம் போல் கலக்கி. ஆமா, ரொம்ப சேட்டை பண்றேன் போல பார்வோம் வந்து என்ன செய்வான், கடல்ல உள்ள காரியங்களை வந்து அந்த நைல் நதியில வந்து ஏதோ ஒரு காரியம் வந்து என்ன செஞ்சிருக்கேன், அதை வந்து செய்திருக்கேன். ஏற்கனவே வந்து படித்தோம். ஏசாயா 32:2 வருஷங்க. மனுபுத்திரனே, நீ எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனை குறித்து புலம்பி அவனுடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஜாதிகளுக்குள்ளே நீ பாலசிங்கத்துக்கு ஒப்பானவன். நீ பெரும் தண்ணீர்களின் முதலையை போல் இருந்து உன் நதிகளில் எழும்பி உன் கால்களால் தண்ணீரை குழப்பி விட்டேன். அப்ப அது ஒன்று வந்து நம்ம வயதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு புதிய ராஜன் வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, 2 வயசு ஆண் குழந்தைகள்லாம் உள்ளே கொண்டு போய் போட போகிறேன். அந்த ஒரு காரியம் தான் நமக்கு தெரியுது. ஆனால் மற்ற காரியங்கள் கத்துறது வேதத்தில் ஒரு பதிவு பண்ணப்படல. அப்போ வந்து அந்த நைல் நதி சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு காரியம், அவனை வந்து சாமியாக கும்பிட்றாங்க, அது விக்கிரகமாக கொண்டாடுறாங்க. ஆனால் இவனை வந்து ஒரு முதலைன்றாரு, ஒரு லிபியாதான் சொல்லி சொல்கிறாரு. அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா அது ஏதோ ஒரு புதையில் வந்து என்ன செய்யறதுக்கு ஒரு சத்தியம் வந்து அவனை குறிச்சினது அடங்கியிருக்கு. அந்த நைல் நதிக்கும் பார்வோனுக்குரிய ஒரு தொடர்பு என்ன செய்யுது அந்த இடத்துல வந்து இருக்குது.
கர்த்தருக்கு சித்தமான நாளைக்கு கூட அந்த காரியத்தை வந்து நாளை கழிச்சு கூட அந்த காரியத்தை பார்ப்போம். அப்போ அவனை குறிச்சிருக்கிற வலு சர்ப்பம், அங்கே செங்கடலுக்குள் கடந்த வலு சர்ப்பங்கள்ன்றாரு. நைல் நதிக்குள்ளே கடந்த முதலைன்றாரு, நைல் நதிக்குள்ளே கடந்த லிபியாதான்றாரு. அப்புறம் குழப்பி விட்டான்னு சொல்லி கர்த்தர் வந்து சொல்கிறாரு. அடுத்து எஸ்ஐ 29:3 வருஷங்க. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனே, நீ உன் நதிகளின் நடுவிலே படுத்துக்கொண்டு, என் நதி என்னுடையது, நான் அதை எனக்காக உண்டு பண்ணினேன் என்று சொல்லுகிற பெரிய முதலையே. ஆமாம், இந்த இடத்துல முதலைன்னு சொல்லி ஏற்கனவே முதலை நம்ம படித்தோம். இங்கே சார் முதலை வந்து ஒப்பிடுறாரு. எசேக்கியேல் 34:18 நீங்கள் நல்ல மேய்ச்சலை மேய்ந்து உங்கள் மேய்ச்சலின் மீதியானதை உங்கள் கால்களால் மிதிக்கலாமா? தெளிந்த தண்ணீரை குடித்து மீதியாய் இருக்கிறதை உங்கள் கால்களால் குழப்பி போடலாமா? அப்போ எப்படிப்பட்ட கேரக்டராக இருக்கிறாங்க? நல்ல தண்ணியை குடிச்சிட்டு மற்ற தண்ணி யாரும் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லி என்ன செய்கிறேன், குழப்பி விடுற ஒரு கேரக்டர். அவனும் அப்படிப்பட்டவங்க இருக்கிறான், அவனுடைய ஜனங்களும் அப்படிப்பட்டவங்களாக இருக்கிறான். அதுவே ஒரு பெரிய பாவம்னு சொல்லி கர்த்தர் என்ன சொல்கிறார். ஒரு இடத்துல தண்ணி கிடக்குது. இப்போ நம்ம போராடலாம் தண்ணி குடிக்கிறது கிடையாது. ஆனால் அந்த நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்னதான் சேரும் சகதியமாக இருந்தாலும் தண்ணி தெளிஞ்ச இடத்துல போய் வச்சுவாங்க, தண்ணியை குடிச்சிட்டு போவாங்க. அப்படி குடிக்கும்போது மற்றவங்க வந்து குடிச்சிடக்கூடாதுன்றதுக்காக இல்லை, குடிச்சிட்டு அந்த தண்ணி என்ன செய்கிறேன், கலக்கி விடுறேன், ஜனங்களும் கலக்கி விடுறாங்க. அப்போ அது எப்பேற்பட்ட பாவங்கிறத நம்ம என்ன செய்யணும், தேடி பார்க்கணும். பேசுங்க, கூப்பிடாதுங்க. தண்ணியை குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கெட்ட எண்ணம் கொண்டவங்களாம் அந்த ஜனங்கள் வந்து இருக்கிறாங்க. எசேக்கியேல் 32:3 ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வெகு ஜனக்கூட்டத்தை கொண்டு உன்மேல் என் வலையை வீசுவேன், அவர்கள் என் வலையில் உன்னை இழுத்துக் கொள்வார்கள். உண்மையில செய்வேன், கர்த்தர் வந்து வலையை இழுத்து கொள்ளுவேன். இப்படிப்பட்ட காரியம் அவங்ககிட்ட இருக்குது சொல்லிட்டு தான் செய்கிறார். சொல்லாமல் செய்கிற தேவன் வந்து எசேக்கியேல் 12:13 வச்சுங்க. எசேக்கியேல் 12:13 என்
நான் என் வலையை அவன் மேல் வீசுவேன், அவன் என் கண்ணியிலே பிடிபடுவான், அவனுக்கு கல்தேயர் தேசமாகிய பாபிலோனுக்கு கொண்டு போவேன். ஆமா, என்ன செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றாரு, அந்த வலையை விரித்து மாட்டி கொண்டு போய் எங்கே கொண்டு சிறை இருக்க போட போகிறாராம், பாபிலோனிய தேசத்தில் உன்னை சிறை இருக்க பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆபகுக் 1:15. அவர்கள் எல்லாரையும் தூண்டிலினால் இழுத்துக் கொள்ளுகிறான், அவர்களை தன் வலையினால் பிடித்து தன் பரியிலே சேர்த்து கொள்ளுகிறான். ஆமாம், அவன் மட்டும் கிடையாது, அவன் சம்மந்தப்பட்ட ஆட்கள் செஞ்சுறேன், அந்த அவளுக்குள்ளே இழுத்ததுனால மொத்தமாக எங்கே போயிடுறாங்க, சிறையிருப்புக்கு போயிடுவாங்கன்னு கர்த்தர் வந்து சொல்லுகிற தேவனாக இருக்கிறார். எசேக்கியேல் 32:4. உன்னை தரையிலே போட்டு விடுவேன், நான் உன்னை வெட்ட வெளியில் எறிந்துவிட்டு ஆகாயத்து பறவைகளை எல்லாம் உன்மேல் இறங்க பண்ணி பூமி அனைத்தின் மிருகங்களையும் உன்னால் திருப்தியாக்கி. அப்போ இவனுடைய அந்த நியாயத்தீர்ப்பு எங்கே வந்து சேருதுன்னா அர்மகதான் யுத்தம். அதுக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து எகிப்து சொல்லக்கூடிய ஒரு நிலையில் வந்து இல்லை. அப்போ எத்தனை பேர்கிட்ட வந்து அது வந்து சிறையிருக்க பட்டுச்சு அப்படின்னு ஒரு தனி இதாக வந்து நம்ம வந்து பார்த்துருவோம். வெட்ட வெளியில் இருந்து விட்டுனா என்ன செய்றாரு, டோட்டலாக வந்து அவங்கள வந்து என்ன செய்கிறாரு, யுத்தத்தில் வந்து தோற்கடிக்கிற அல்லது என்ன செய்ய ஒன்றும் இல்லாமல் ஆக்குகிற ஒரு காரியத்தை வந்து என்ன செய்கிறாரு, பார்வோன் வந்து கட்டளையிடுகிற தேவனாக இருக்கிறார். நம்ம பார்ப்போம், செங்கடலில் வந்து ஜனங்களை வந்து விரட்டிட்டு வரும்போது வந்து பார்வோன் வந்து செங்கடலில் வீழ்த்துகிற தேவனாக இருக்கார், அமிழ்த்துகிற தேவனாக இருக்கிறார். அதுக்கு பிறகு அந்த சாம்ராஜ்யம், எகிப்து சாம்ராஜ்யம் வந்து யாருடைய கையில் சிக்கப்பட்டு சின்ன பின்னமாக ஆக்கப்பட்டது அப்படிங்கிற நாம் வந்து பார்ப்போம். ஏசாயா 18:6 வாசிங்க. அவைகள் ஏகமாய் மலைகளின் பட்சிகளுக்கும் பூமியின் மிருகங்களுக்கும் விடப்படும். பட்சிகள் அதன் மேல் கோடை காலத்திலும் காட்டு மிருகங்கள் எல்லாம் அதன் மேல் மாறி காலத்திலும் தங்கும். ஏசாயா 18:6. அவைகள் ஏகமாய் மலைகளின் பட்சிகளுக்கும் பூமியின் மிருகங்களுக்கும் விடப்படும். பட்சிகள் அதன் மேல் கோடை காலத்திலும் காட்டு மிருகங்கள் எல்லாம் அதன் மேல் மாறி காலத்திலும் தங்கும். ஆமாம், இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மகா யாகம் என்ன யுத்தம் இப்போ தானே சொன்னேன், அந்த இடத்துக்கு பேர் அர்மகதான் யுத்தம். அதோடு வந்து இதை தொடர்புபடுத்தி போனால் அதில் தனியாக வந்து பார்ப்போம். யார் யாரும் தான் அதை நீங்கள் பண்ணுவாங்க. எசேக்கியேல் 31 வந்து 12 to 13. ஜாதிகளில் வல்லவராகிய அந்நிய தேசத்தார் அதை விட்டு போனார்கள். அதன் கொப்புகள் மலைகளின் மேலும் சகல பள்ளத்தாக்குகளிலும் விழுந்தன. அதன் கிளைகள் தேசத்தினுடைய எல்லா ஆறுகளின் அருகே முறிந்தன. பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் அதன் நிழலை விட்டு கலைந்து போனார்கள். விழுந்து கிடக்கிற அதன் மேல் ஆகாயத்து பறவைகள் எல்லாம் தாபரித்தன. அதன் கொம்புகளின் மேல் வெளியின் மிருகங்கள் எல்லாம் தங்கின. இது வந்து அர்மகதான் யுத்தம். எசேக்கியேல் 39:4-5. நீயும் உன் எல்லா இராணுவங்களும் உன்னோடு இருக்கிற ஜனங்களும் இஸ்ரவேல் மலைகளில் விடுவீர்கள். உராய்ஞ்சுகிற சகலவித பட்சிகளுக்கும் வெளியின் மிருகங்களுக்கும் உன்னை இரையாக கொடுப்பேன். விசாலமான வெளியில் விடுவாய். நான் இதை சொன்னேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர். இது வந்து அர்மகதானுடைய யுத்தம். எசேக்கியேல் 39:17. மனுபுத்திரனே, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றார், நீ சகலவித பட்சிகளையும் வெளியில் இருக்கிற சகல மிருகங்களையும் நோக்கி, நீங்கள் ஏகமாய் கூடிக்கொண்டு இஸ்ரவேலின் மலைகளில் நான் உங்களுக்காக செய்யும் யாகமாகிய மகா யாகத்தை சுற்றிலுமிருந்து வந்து சேர்ந்து மாம்சம் தின்று ரத்தம் குடியுங்கள். இது வந்து அது அர்மகதான் யுத்தத்துடைய வசனம் தான். எசேக்கியேல் 31:12. ஜாதிகளில் வல்லவராகிய அந்நிய தேசத்தார் அதை வெட்டி போட்டு விட்டு போனார்கள். அதன் கொப்புகள் மலைகளின் மேலும் சகல பள்ளத்தாக்குகளிலும் விழுந்தன.
அதன் கிளைகள் தேசத்தினுடைய எல்லா ஆறுகளின் அருகே முறிந்தன. பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் அதன் நிழலை விட்டு கலைந்து போனார்கள். எசேக்கியேல் 32:6. நீ நீந்தின தேசத்தின் மேல் உன் இரத்தத்தை பர்வதங்கள் மட்டும் பாயச் செய்வேன், ஆறுகள் உன்னாலே நிரம்பும். எத்தனை வாசிங்க? 32:6. நீ நீந்தின தேசத்தின் மேல் உன் இரத்தத்தை பர்வதங்கள் மட்டும் பாயச் செய்வேன், ஆறுகள் உன்னாலே நிரம்பும். எல்லாமே வந்து ஆறுமாதம். எசேக்கியேல் 29:5. உன்னையும் உன் நதிகளின் எல்லா மச்சங்களையும் வனாந்தரத்திலே போட்டு விடுவேன், வெட்ட வெளியிலே விடுவாய், நீ சேர்த்து கொள்ளப்படுவதில்லை. உன்னை பூமியின் மிருகங்களுக்கும் ஆகாயத்தின் பறவைகளுக்கும் இரையாக கொடுப்பேன். எசேக்கியேல் 32:7. உன்னை நான் அணைத்து போடுகையில் வானத்தை மூடி அது நட்சத்திரங்களை இருண்டு போக பண்ணுவேன், சூரியனை மேகத்தினால் மூடுவேன், சந்திரனும் தன் ஒளியை கொடாதிருக்கும். இது வந்து நம்ம 10 வாதையில் ஒரு வாதை வந்து இருள் பார்த்தோம். ஆனால் இது கடைசி காலத்தில் வந்து எகிப்து வந்து உட்படும் அப்படிங்கிறக்கூடிய வார்த்தை. ஏசாயா 13:10. அவர்கள் வானத்தின் நட்சத்திரங்களும் ராசிகளும் ஒளி கொடாதிருக்கும், சூரியன் உதிக்கையில் இருண்டு போகும், சந்திரன் ஒளி கொடாதிருக்கும். வருகை குறித்து பொதுவாக சொல்லுகிற காரியங்கள். எசேக்கியேல் 34:4. நீங்கள் பலவீனமானவைகளை பலப்படுத்தாமலும் நசல் கொண்டவைகளை குணமாக்காமலும் எலும்பு முறிந்தவைகளை காயம் கட்டாமலும் துரத்துண்டவைகளை திருப்பிக் கொண்டு வராமலும் காணாமற் போனவைகளை தேடாமலும் போய் பலாத்காரமும் கடூரமுமாய் அவைகளை ஆண்டீர்கள். எசேக்கியேல் 32:8. நான் வான ஜோதியான விளக்குகளை எல்லாம் உன்மேல் இருண்டு போக பண்ணி உன் தேசத்தின் மேல் அந்தகாரத்தை வரப்பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஏற்கனவே வந்துச்சா பழையபடிக்கல் செய்யும் வருவோம் ஒரு நேரத்திற்கு போகிறோம். 2:10. அவைகளுக்கு முன்பாக பூமி அதிரும், வானங்கள் அசையும், சூரியனும் சந்திரனும் இருண்டு போகும், நட்சத்திரங்கள் ஒளி மழுங்கும். எசேக்கியேல் 32:9. உன் சங்காரத்தை ஜாதிகள் மட்டும் நீ அறியாத தேசங்கள் மட்டும் நான் எட்ட பண்ணுகிறேன், அநேகம் ஜனங்களின் இருதயத்தை விசனமடைய பண்ணுவேன். எசேக்கியேல் 30:32. எசேக்கியேல் 30:32. எரேமியா 46:10. எசேக்கியேல் 32:10 இல்லையா? 27 வருஷம் 30. எசேக்கியேல் 32 பார்த்துட்டு இருக்கேன். 30:32 சொன்னீங்க. 32:10. அநேகம் ஜனங்களை உன்னிமித்தம் திகைக்க பண்ணுவேன், அவர்களின் ராஜாக்கள் தங்கள் முகங்களுக்கு முன்பாக என் பட்டயத்தை நான் வீசுகையில் மிகவும் திடுக்கிடுவார்கள். நீ விழும் நாளில் அவரவர் தம் தம் பிராணனுக்காக நிமிஷங்கள் தோறும் தத்தளிப்பார்கள். 30:25-26 வாசிங்க. நான் எகிப்தியரை ஜாதிகளுக்குள்ளே சிதறடித்து அவர்களை தேசங்களில் தூற்றி போடுவேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்.
எரேமியா 46:10. ஆனாலும் இது சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவரின் நாளும் அவர் தம்முடைய சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டுகிற நாளுமாய் இருக்கிறது. ஆகையால் பட்டயம் பட்சித்து அவர்களுடைய இரத்தத்தால் திருப்தியாகி வெறித்திருக்கும். வடதேசத்தில் ஐப்பிராத்து நதியண்டையிலே சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவருக்கு ஒரு யாகமும் உண்டு. எசேக்கியேல் 26:16. கடலரசர் எல்லாரும் தங்கள் சிங்காசனங்களை விட்டு இறங்கி தங்கள் சால்வைகளை கலட்டி தங்கள் சித்திர தையலாடைகளை உரிந்து போடுவார்கள். நடுக்கமே அவர்களுக்கு உடையாகும். தரையிலே உட்கார்ந்து நிமிஷந்தோறும் தத்தளித்து உன்னிமித்தம் பிரமிப்பார்கள். இது பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தல எகிப்து எருசலேம் மோசமான நாடுகளுக்கெல்லாம் ஒரு வெளிப்படுத்தல் 18, 9, 10 வருஷம் வெளிப்படுத்தல். அவளுடனே வேசித்தனம் செய்து வெளிப்படுத்தல் 18, 9, 10. அவளுடனே வேசித்தனம் செய்து செல்வ செருக்காய் வாழ்ந்த பூமியின் ராஜாக்களும் அவள் வேகிறதினால் உண்டான புகையை காணும்போது அவளுக்காக அழுது புலம்பி அவளுக்கு உண்டான வாதையினால் பயந்து தூரத்திலே நின்று, ஐயையோ பாபிலோன் மகா நகரமே, பலமான பட்டணமே, ஒரே நாளிகையில் உனக்கு ஆக்கினை வந்ததே என்பார்கள். ஆமாம், இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் எகிப்து தொடர்புபடுத்தி இந்த தீர்க்கதரிசனம் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். எசேக்கியேல் 32:11. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், பாபிலோன் ராஜாவின் பட்டயம் உன்மேல் வரும். எசேக்கியேல் 21:19. மனுபுத்திரனே, பாபிலோன் ராஜாவின் பட்டயம் வரத்தக்கதாக 2 வழிகளை குறித்துக்கொள். 2ம் ஒரே தேசத்திலிருந்து வர வேண்டும். நீ ஒரு இடத்தை தெரிந்து கொள். நகரத்துக்கு போகிற வழியின் முனையில் அந்த இடத்தை தெரிந்து கொள். எசேக்கியேல் 27:35. தீவுகளின் குடிகள் எல்லாம் உன்னிமித்தம் திளைப்பார்கள். அவர்களுடைய ராஜாக்கள் மிகவும் பிரமித்து கலங்கின முகமாய் இருப்பார்கள். ஏசாயா 19:4. நான் எகிப்திலே கடினமான அதிபதியின் கையிலே ஒப்புப்பேன். கடூரமான ராஜா அவர்களை ஆளுவான் என்று சேனைகளின் கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார். 28:7. இதோ ஜாதிகளில் மகா பலவான்களாகிய மறுதேசத்தாரை உனக்கு விரோதமாக வரப்பண்ணுவேன். அவர்கள் உன் ஞானத்தின் அழகுக்கு விரோதமாய் தங்கள் பட்டயங்களை உருவி உங்கள் மினுக்கை குலைத்து போடுவார்கள். உன் மினுக்கை குலைத்து போடுவார்கள். 31:11-12. நான் அதை ஜாதிகளில் மகா வல்லமையுள்ளவன் கையிலே ஒப்பு கொடுத்தேன். அவன் தனக்கு இஷ்டமானபடி அதற்கு செய்வான். அதனுடைய அக்கிரமத்து நிமித்தம் அதை தள்ளி போட்டேன். ஜாதிகளில் வல்லவராகிய அந்நிய தேசத்தார் அதை விட்டு போனார்கள். 32:13. திரளான தண்ணீர்களின் கரைகளில் நடமாடுகிற அது மிருக ஜீவன்கள் எல்லாம் அழிப்பேன். இனி மனுஷனுடைய கால் அவைகளை கலக்குவதும் இல்லை, மிருகங்களுடைய குழம்புகள் அவைகளை குழப்புவதும் இல்லை. எசேக்கியேல் 29:11.
மனுஷனுடைய கால் அதை கடப்பதும் இல்லை, மிருக ஜீவனுடைய கால் அதை மிதிப்பதும் இல்லை. அது 40 வருஷம் குடியேற்றிருக்கும். எசேக்கியேல் 29:8. ஆகையால் கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உன்மேல் பட்டயத்தை வரப்பண்ணி உன்னில் மனுஷரையும் மிருகங்களையும் சங்காரம் பண்ணுவேன். எசேக்கியேல் 32:18. மனுபுத்திரனே, நீ எகிப்தினுடைய ஏராளமான ஜனத்தி நிமித்தம் புலம்பி அவர்களையும் பிரபலமான ஜாதிகளின் குமாரத்திகளையும் புலியில் இறங்கினவர்கள் அண்டையிலே பூமியின் தாழ்விடங்களிலே தள்ளிவிடு. எசேக்கியேல் 26:20. பூர்வ காலத்து ஜனத்தண்டைக்கு குழியில் இறங்குகிறவர்களோடு நான் உன்னை இறங்க பண்ணுவேன். நீ குடியேறாதிருக்கும்படி பூர்வ காலம் முதற்கொண்டு பாழாயிருக்கிற பூமியின் தாழ்விடங்களிலே குழியில் இறங்குகிறவர்களோட கூட நான் உன்னை தங்கியிருக்க பண்ணுவேன். ஜீவனுள்ளவருடைய தேசத்திலோ மகிமை விளங்க செய்வேன். எசேக்கியேல் 26:20. அதான் எசேக்கியேல் 32:18 படிச்சேன். 32:12 படிச்சிங்களா? படிக்கல. மனுபுத்திரனே, நீ எகிப்தினுடைய ஏராளமான ஜனத்து நிமித்தம் புலம்பி அவர்களையும் பிரபலமான ஜாதிகளின் குமாரத்திகளையும் குழியில் இறங்கினவர்கள் அண்டையிலே பூமியின் தாழ்விடங்களில் தள்ளிவிடு. எசேக்கியேல் 31:14. தண்ணீர்களின் ஓரமாய் வளருகிற எந்த விருட்சங்களும் தங்கள் தங்கள் உயர்த்தியினாலே மேட்டிமை கொள்ளாமலும் தங்கள் கொப்புகளின் தலைக்குள்ளே தங்கள் நுனிக்கிளையை ஓங்க விடாமலும் தண்ணீரை குடிக்கிற எந்த மரங்களும் தங்கள் உயர்த்தியினாலே தங்கள் மேல் நம்பிக்கை வைக்காமலும் இருக்கும் பொருட்டு இப்படி செய்வேன். எசேக்கியேல் 31:16. நான் அவனை குழியில் இறங்குகளோட கூட பாதாளத்தில் இறங்க பண்ணுகிறேன். அவன் விழுகிற சத்தத்தினால் ஜாதிகளை அதிர பண்ணினேன். அப்பொழுது பூமியின் தாழ்விடங்களில் ஏதேனின் விருட்சங்களும் லீபனோனின் மேன்மையான சிறந்த விருட்சங்களும் தண்ணீர் குடிக்கும் சகல மரங்களும் ஆறுதல் அடைந்தன. எசேக்கியேல் 19:13. ஏசாயா 19:13. சோவான் பிரபுக்கள் மூடரானார்கள், நோப்பின் பிரபுக்கள் மோசம் போனார்கள், எகிப்தையும் அதன் கோத்திர தலைவரையும் வழிதப்ப பண்ணுகிறார்கள். 32:9. உன் சங்காரத்தை ஜாதிகள் மட்டும் நீ அறியாத தேசங்கள் மட்டும் நான் எட்ட பண்ணுகையில் அநேகம் ஜனங்களின் இருதயத்தை விசனமடைய பண்ணுகிறேன். 32:10. அநேகம் ஜனங்களை உன்னிமித்தம் திகைக்க பண்ணுவேன். அவர்களின் ராஜாக்கள் தங்கள் முகங்களுக்கு முன்பாக என் பட்டயத்தை நான் வீசுகையில் மிகவும் திடுக்கிடுவார்கள். நீ விழும் நாளில் அவரவர் தம் தம் பிராணனுக்காக நிமிஷந்தோறும் தத்தளிப்பார். வெளிப்படுத்தல் 18:17. மாலுமிகள் யாவரும் கப்பல்களில் யாத்திரை பண்ணுகிறவர்கள் யாவரும் கப்பல் ஆட்களும் சமுத்திரத்திலே தொழில் செய்கிற யாவரும் தூரத்திலே நின்று. அந்த லிங்க் தொடர்பு கூடிய வசனம். எசேக்கியேல் 32:11. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், பாபிலோன் ராஜாவின் பட்டயம் உன்மேல் வரும். எசேக்கியேல் 32:1. 12ஆம் வருஷம் 12ஆம் மாதம் முதல் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி. 32:12. பராக்கிரமசாலிகளின் பட்டயங்களால் உன் கனத்திரளை விழப்பண்ணுவேன். 32:2. மனுபுத்திரனே, நீ எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனை குறித்து புலம்பி. எசேக்கியேல் 29:10.
ஆகையால் இதோ நான் உனக்கும் உன் நதிகளுக்கும் விரோதமாக வந்து மிக்தோன் முதல் எத்தியோப்பியாவின் எல்லையில் உள்ள செவேனே வரைக்கும் எகிப்து தேசத்தை வனாந்தரமும் பாழுமான வனாந்தரங்கள் ஆக்குவேன். எசேக்கியேல் 37. பாழாய் போன தேசங்களின் நடுவிலே பாழாய் போவார்கள். எசேக்கியேல் 32:13. திரளான தண்ணீர்களின் கரைகளில் நடமாடுகிற அதன் மிருக ஜீவன்களை எல்லாம் அழிப்பேன். எசேக்கியேல் 32:14. அப்பொழுது அவர்களுடைய தண்ணீர்களை தெளிய பண்ணி அவர்கள் ஆறுகளை எண்ணெயை போல் ஓடப்படுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். எசேக்கியேல் 32:15. நான் எகிப்து தேசத்தை பாழாக்கும் போதும் தேசம் தன் நிறைவை இழந்து வெறுமையாய் கிடக்கும் போதும் நான் அதில் குடியிருக்கிற யாவரையும் சங்கரிக்கும் போதும் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். எசேக்கியேல் 32:16. இது புலம்பல், இப்படி புலம்புவார்கள். எசேக்கியேல் 32:17. பின்னும் 12ஆம் வருஷம் அந்த மாதத்தின் 15ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டானது. 32. அதுல 32. என்னை பற்றிய கெடியை ஜீவனுள்ளோர் தேசத்திலே உண்டு பண்ணுகிறேன். பார்வோனும் அவனுடைய ஏராளமான ஜனமும் பட்டயத்தால் வெட்டுண்டவர்களிடத்தில் விருத்த சேதனம் இல்லாதவர்களின் நடுவே கிடத்தப்படுவார்கள் என்கிறது. 32:19. மற்றவர்களை பார்க்கிலும் நீ அழகில் சிறந்தவளோ, நீ இறங்கி விருத்த சேதனம் இல்லாதவர்களிடத்தில் கிட. ஏசாயா 14:9. கீழே இருக்கிற பாதாளம் உன் நிமித்தம் அதிர்ந்து உன் வருகைக்கு எதிர்கொண்டு பூமியில் அதிபதிகளாக இருந்து செத்த ராட்சசர் யாவரையும் உன் நிமித்தம் எழுப்பி. 32:21. பராக்கிரமசாலிகளின் வல்லவர்களும் அவனுக்கு துணை நின்றவர்களும் பாதாளத்தின் நடுவிலிருந்து அவனோடே பேசுவார்கள். அவர்கள் விருத்த சேதனம் இல்லாதவர்களாய் பட்டயத்தால் வெட்டுண்டு இறங்கி அங்கே கிடக்கிறார்கள். இப்போ பார்வோன் செய்த காரியங்கள் நிமித்தம் வந்து கற்றுக் கொடுக்குற பனிஷ்மெண்ட் எங்கெல்லாம் போகுது? அர்மகதான் யுத்தம் போகுது. அப்புறம் எங்கே போகுது? வெளிப்படுத்தின விசேஷத்தில் வந்து அந்த எருசலேம் பாபிலோன் அந்த காரியம் வந்து எப்படி நடக்கும் அப்படிங்கிற கத்துறது. அப்போ ஒரு ராஜாவும் இப்போ என்ன செஞ்சாங்க, ஒரு தண்ணியை வந்து குடிச்சிட்டு அதை குழப்பறாங்க. இவரை வந்து பார்வோனை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு முதல்ல தண்ணியை கலக்கிறவன் அப்படின்னு பார்க்கும்போது சரித்திர வல்லுநர் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, சும்மாவே இருக்க மாட்டான். எங்கேயாவது போய் சண்டை போட்டு சமாதானம் நாட்டுக்குள்ளேயே அவன் சில ஜனங்கள் மத்தியில் சமாதானத்தை கட்டளையிடல. இப்போ நம்ம வேதத்தின்படி நம்ம பார்க்கும்போது என்ன இருந்துச்சுன்னா, அவங்க காலத்தில் அடிமையாக இருந்து துன்பப்படுத்தும் போது அங்கே ஒரு சமாதானம் நம்ம அதனை கர்த்தருக்கு விரோதமாக இது பண்ணும்போது கர்த்தர் என்ன செய்கிறாரு, காரியங்கள் வந்து அவனுக்கு எதிராக வந்து எழுதப்படுகிறாரு. சாதாரணமாகவே சமாதானமாக இருக்கக்கூடிய ஒரு ஜென்ம சுபாவம் இல்லாத அந்த ஜனங்கள் அப்படி தண்ணியை எடுத்து குடிச்சிட்டு கலக்கிறவன் எப்படிப்பட்டவனாக இருக்கணும்? அப்போ அவன் காலங்கள் வந்து இப்போ நமக்கு வந்து இஸ்ரவேலர் வந்து இப்போ யாத்திராகமத்தில் வந்து அவங்க கடந்து போகும் மட்டும்தான் அவங்க சரித்திரம் வந்து நமக்கு பதிவு பண்ணப்பட்டது. அதுக்கு பிறகும் அதுக்கு முன்னாடி நமக்கு அவங்க சரித்திரம் வந்து அவ்வளோ பதிவு பண்ணலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு சாம்ராஜ்யம் வேதவன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஒருத்தர் சொல்கிறாங்க, ஒருத்தர் சொல்லலை. ஆனால் எகிப்து தான் ஃபஸ்ட்டு நமக்கு வேதத்தில் வரும்போது அவன் தான் ஃபஸ்ட்டு ராஜ்யத்தை வந்து நமக்கு வந்து சுட்டி காட்டுகிற தேவனாக இருக்கிறான். அப்போ இவனுடைய கேரக்டர், இந்த ஜனங்களுடைய கேரக்டர் எப்படிப்பட்ட கேரக்டராக இருந்துச்சு? நைலேருந்து நல்ல ஒரு செழிப்பான நாடாது. இப்போ நமக்கு வந்து எடுத்துக்கிட்டோம்னா கர்நாடகா இருக்குது. கர்நாடகா என்னது, காவேரி தண்ணி, அது வந்து செழிப்பான நாடாது. இப்போ அவன் என்ன செய்யணும்? நீதி தண்ணியை தமிழ்நாட்டுக்கு நமக்கு கொடுக்கணும். அதே மாதிரி கேரளாவில் வந்து செழிப்பான தேசம். அவன் வந்து இப்போ நமக்கு தேக்கி வச்சிருக்கிற தண்ணியை வந்து நம்ம என்ன செய்யணும், அவன் என்ன செய்யணும், கொடுக்கணும். இப்போ இவங்களுக்கெல்லாம் எப்படிப்பட்ட ஆவி இருக்குது? பார்வோனின் ஆவி.
தண்ணி கொடுக்கல யாருடைய ஆவி? முதலைக்குள்ள தண்ணிக்குள்ள முதலையா கடந்துட்டு குட்டையை குழப்பு தெளிஞ்ச தண்ணியை தான் குடிச்சிட்டு மற்றவங்க குடிக்க விடாத அளவுக்கு தண்ணியை வந்து குழப்புறான்னா அவன் அது எப்படிப்பட்ட ஆவி? பார்வோனின் ஆவி. இப்போ கங்கையில வந்து என்ன செஞ்சாங்க? பணத்தெல்லாம் தூக்கி போட்டு கங்கையை தீட்டுப்படுத்திட்டாங்க. தீட்டுப்படுத்தா அப்போ அங்கேயே என்ன ஆவி சரி செய்யுது? வலு சர்ப்பங்கள் வந்து உள்ள கிடக்குது. அது தண்ணி ஆற்று தண்ணி எதுக்காக கத்தர் படைச்சாரு? எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்காக. 6, 15 எல்லாருக்கும். ஆதியாமத்தை எத்தனை 6 உண்டு பண்ணாரு? 4 அது எதுக்காக படைச்சாரு? 4 அவங்க செழிப்பா இருக்கிறதுக்காக. அதுல தங்கம் இருக்கு, எல்லாமே வெட்டி எடுக்கிறாங்க, கோமேதகம் இருக்கு. கர்த்தருடைய சிருஷ்டி வந்து உண்டு பண்ணும்போது ஒவ்வொரு நாளாக உண்டு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நாள் 3வது நாளாக 4வது நாளாக என்ன செய்கிறாரு? கர்த்தர் வந்து என்ன செய்கிறாரு? விருட்சங்களையும் கனிகளையும் என்ன செய்கிறாரு? படைச்சு தோட்டம் போடலாம். விருட்சங்களையும் கனிகளையும் விதை தரும் மரங்களை என்ன செய்கிறாரு? கர்த்தர் வந்து சிருஷ்டிக்கிற தேவனாக இருக்கிறாரு. டோட்டலாக என்ன செய்கிறாரு? சிருஷ்டிக்கிற தேவனாக இருக்கிறாரு. எத்தனாவது நாள் படைக்கிறாரு? அதை வந்து மூணாவது நாள் வந்து படைக்கிறாரு. 3வது நாள் வந்து படைக்கிறாரு. அப்போ டோட்டலாக வந்து படைக்கிறாரு. ஏதேன் தோட்டத்தை வந்து யாருக்காக படைச்சாரு? ஆதாம் ஏவாளுக்குலாம் பிரத்யேகப்பட்ட அவருடைய பிள்ளைகளுக்காக, பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக, ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக, இஸ்ரவேலருக்காக, ஆவிக்குரிய இஸ்ரவேலராக நமக்காக டோட்டலாக சரி மரத்தை பண்ணுறாரு. வானம் என்ன செய்கிறாரு? வானத்தை பண்ணுறாரு, பூமியை ரெடி பண்ணுறாரு, வெட்டாந்தரை ரெடி பண்ணுறாரு. ஆனால் பிரத்யேகமாக ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி என்ன செய்கிறாங்க? ஆதாமையும் ஏவாளையும் கொண்டு என்ன செய்கிறாரு? அங்கே வந்து வைக்கிறது இருக்குது. அப்போ தான் அந்த அதுக்கு முன்னாடி என்ன செய்கிறாரு? அந்த ஏதேன் தோட்டத்தில் 4 பெரிய ஆறுகள் சரி ஏதேன் தோட்டத்தெல்லாம் பிரிஞ்சு வரும். ஏதேன் தோட்டத்தில் பிரிஞ்சு வந்து என்ன செய்யுது? அந்த உலகத்துக்கு எல்லா இடங்களுக்கும் வந்து ஓடுகிற ஒரு மூல நதி என்னதுன்னா அந்த 4 நதி தான். இந்த 4 நதி வந்து இப்போ ஏதேன் தோட்டம் எங்கே இருக்குன்னு தெரியாது. 4 நதி வந்து எங்கே இருந்தது ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிறது என்ன செய்யாது? யாருக்கு தெரியாது? இந்த உலகத்துக்கு தெரியாது. ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வந்து 21ஆம் அதிகாரம் எடுங்க. 21, 22 கடைசி நினைக்கிறேன். 22 22 வந்து 1-2 வாசம். பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீருள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டி ஆனவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தார். 2வது வசனம். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிதரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவானவைகள். சரி, அப்போ ஏதேன் தோட்டத்தில் என்ன இருந்துச்சு? 4 ஆறு இருந்துச்சு. இப்போ அந்த 4 ஆறு எங்கே இருந்து? மூல நதி வந்து எங்கே இருக்குன்னா சிங்காசனத்தை ஆட்டுக்குட்டியானோட சிங்காசனத்துலேருந்து சரி அந்த நதி வந்து புறப்படுது. இதை வந்து எவன் வந்து கப்ஸா அடிச்சுக்கிட்டேன்? எப்படி கப்ஸா அடிச்சேன்னு சொல்லுங்க. இந்த ஸ்ரீரங்கம் வந்து தண்ணியில சிவனுக்கு வந்து கொண்டையில இருந்து கங்கை நதி வருது பார்த்தீங்களா? எல்லாமே வந்து காப்பி அடிச்சுக்கிறேன். அப்போ மூல நதி வந்து எங்கே இருக்குது? நமக்கு வந்து சிங்காசனத்தில் தான் இருக்குது. அப்போ தேவன் வந்து அங்கே 4 ஆறுகள் வந்து வருதுன்னா தேவனுடைய சிங்காசனத்துலேருந்து என்ன செஞ்சிச்சு? ஆறுகள் வந்து வந்துச்சு. இப்போ ஆண்டவர் வந்து அவங்களை வெளியில் வந்து அனுப்பின பிறகு பார்த்திங்கன்னா என்ன செஞ்சுட்டாங்க? அதை வந்து கர்த்தர் வந்து அடைச்சி வச்சுட்டாரு சொன்னாங்க. இப்போ அந்த இடத்துல என்னடா ஏதேன் தோட்டம் இல்லை. ஏதேன் தோட்டம் வந்து ஈராக்கில் இருந்ததாக அந்த இடத்த வந்து என்ன சொல்கிறாங்க? கர்த்தர் வேத வல்லுநர் வந்து குறிப்பிடுகிறாங்க. ஈராக் இருந்த இடம் தான் என்ன செய்யுது? ஏதேன் தோட்டம் இருந்த இடம். ஆனால் இங்கே வந்து நதி இல்லை, வறண்டு போயிருக்குது.
வறண்டு போயிருக்கு. அதில் ஏதோ ஒரு பேர் வந்து இன்னும் வந்து மாறாமல் இருக்குது. ஐப்பிராத்தில் ஒரு பேர் மட்டும் மாறுறதுனால இங்கே ஐப்பிராத்தில் தான் இருக்கலாம். அந்த நதி வந்து ஏதேன் தோட்டம் வந்து இருந்திருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. இருக்கலாம்னு கூட சொல்கிறாங்க. இதுதான் வந்து ஏதேன் தோட்டம்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அங்கே இல்லை, அது வறண்டு போச்சு. அப்படிங்கும்போது இந்த 4 நதி எங்கே போச்சு அப்படிங்கும்போது நம்ம எங்கே பார்க்குறோம்? 22வது வசனத்தில் அவருடைய யோவாவுடைய இது இருக்குது. தரிசனத்தின் பிரகாரம் எங்கே இருக்குதுன்னா பரலோகத்தில் ஒரு இடத்துல வந்து இருக்குது. ஆனால் இங்கே என்ன இல்லை? தண்ணி இல்லை. தண்ணி இல்லை. ஏன் தண்ணி இல்லை? ஏன் தண்ணி இல்லை? ஆண்டவர் உற்பத்தி பண்ணார், அடைச்சி போட்டார். அதுக்கு பிறகு அந்த ஏதேன் தோட்டம் இருந்துச்சா இல்லையாந்தெல்லாம் 22வது அதிகாரத்தில் அங்கே இருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். இங்கே வந்து அந்த உற்பத்தியான தண்ணி வந்து ஆற்று தண்ணி இருக்கணும்ல. ஆற்று தண்ணி இருக்கணுமா? இல்லை, இருக்கக்கூடாது. இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகள் 4 நதியில் ஒரு நதி நைல் நதி. நைல் நதி இன்னைக்கு இருக்குது. வேற என்ன நதி இருக்குது? அப்போ 4 நதி. நைல் நதி வந்து நமக்கு வந்து இருக்குது. அது நமக்கு வந்து தெளிவாக தெரியுது. வேற நதியெல்லாம் நமக்கு எப்படி சொன்னா செஞ்சு காணாமல் போயிடுச்சு. எப்படி காணாமல் போச்சு? நோவா காலத்தில் போச்சு. அப்போ நைல் நதி இருக்குல்ல. ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளுக்காக என்ன செஞ்சாரு? 4 நதிகளை வந்து உண்டு பண்ணின தேவன். ஏதேன் தோட்டத்தை வந்து அவர் மேலே எடுத்துகிட்டு போனாரா? எடுத்து போகலையாங்கிற கேள்விக்குரிய கர்த்தர் வந்து எப்போ வரிசைவாடு கொடுக்கிற தேவன் கொடுத்ததை எடுக்கவே மாட்டார். எடுக்காத தேவன். அப்போ இந்த பார்வன் வந்து மெயினான காரியமாக இருக்கிறான். அந்த பார்வன் என்ன செய்கிறான்? அவனுடைய கேரக்டர் எப்படிப்பட்ட கேரக்டராக இருக்குது? தண்ணியை வந்து குழப்பி விட்டு மற்றவங்க அனுபவிக்கக்கூடாது, நான் மட்டும்தான் அனுபவிக்கணும். அப்போ 2வது பார்த்தீங்கன்னா 2 வயசு பிள்ளைங்க உள்ளே போகிறாங்க. அந்த நதி தீட்டுப்படுமா? படாதா? பட்டிருக்கணும். இப்போ ஆனால் பார்த்தீங்கன்னா கங்கை நதி தீட்டுப்பட்டுருச்சு. அது எங்கேருந்து வந்திருக்கும்? கங்கை நதி அது 4 நதிகளில் ஒரு பிரிவாக தான் இருந்திருக்கும். நீங்கள் வந்து அந்த ஆறுகளுடைய மேப்பை வாங்கி நம்ம வந்து ஆராய்ச்சி மேப்பை பார்த்தா அது எங்கேருந்து வரும்னா அந்த ஐப்பிராத்து நதி அப்படியே சேர்ந்துதான் பார்த்தீங்கன்னா கங்கை நதி. அப்புறம் இங்கிட்டு இந்த கீஹோன் நதி அப்படி பார்த்திங்கன்னா இந்த வழியாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இஸ்ரேல் தேசம், அரேபியா தேசம், இந்த மாதிரி வந்து அதில் வந்து நமக்கு லிங்க் வந்து நல்லா இருக்குது. எதுக்கு வந்து இடையில வந்து நமக்கு தண்ணியில் ஆறு கெட்டு போச்சு, ஆற்றுல தண்ணியில் அப்படி பார்த்துக்க நமக்கு வைகை நதிக்கு ஒரு தேவப்பிள்ளைகள் ஒரு காரியம் சொல்லுவாங்க. ஜான் பிரிட்டோ வந்து இழுத்தனால நிகழ்ச்சியில் தண்ணியில் ஜனங்கள் வந்து செய்கிறாங்க, மணல் அள்ளி போட்டாங்க, புல் முளைச்சிருச்சு, அதனால தண்ணி வரல. அப்புறம் மழை வந்து சரியாக வரல. அப்புறம் வைகைக்கு என்ன சொல்ற ஒரு மூல நதி இருக்குது. வைகை நதிக்கு எங்கே இருக்குது? தேனி பக்கம் ஒரு மூல நதி இருக்குது. ஆமாம், ஒரு ஃபால்ஸ் வச்சுக்கிட்டா குற்றாலத்தில் என்ன செய்கிறாங்க, அங்கே மேலே வந்து என்ன செய்யுது, தண்ணி ஆட்டோமேட்டிக்காக கீழே இருந்து தான் ஊறி வருது. அப்படி சொல்கிற இடம் பார்த்தீங்கன்னா கீழே இருந்து கொப்பிடிச்சா நீர் ஊற்றா வந்து வரும். அப்போ தேவன் வந்து எதையும் எடுக்கிற தேவன் அல்ல. யாருடைய பாவத்தின் வந்து அதை வந்து கரைப்பட்டு ஒன்றும் இல்லாமல் போதுமா? ஸ்டார்டிங் வந்து யார் அப்படின்னா இருப்பாங்க எகிப்து. அதை ஒன்று சொல்கிறேன். அவர் என்ன சொல்கிறாரு? நீ வந்து குழப்பி போட்ட ஒருத்தர். அதாவது ஒரு சிலர் என்ன செய்வாங்க, தானும் நல்லா இருக்க மாட்டாங்க, அடுத்தவனையும் நல்லா இருக்க விட மாட்டாங்க. நம்ம மகேஷ் கேரக்டர், அவனும் நல்லா இருக்க மாட்டேன், அடுத்தவங்க நல்லா இருக்க விட மாட்டாங்க. அப்படிப்பட்ட கேரக்டர் உள்ளவனே யார்? பார்வோனுடைய ஜனங்கள் இருந்தாங்க. அவனை தானே சொல்ல முதலைங்கிறாரு, லிவியாதான் அப்படிங்கிறாரு. அப்புறம் வலு சர்ப்பன் சொல்லி சொல்கிறாரு. அப்புறம் இங்கே லாஸ்ட் எப்படி போய் முடிக்கிறாரு? பழைய பாம்புன்னு முடிக்கிறாரா? படிச்சோம்னா இது கல்லறை இது பாதாளத்துக்கு அவனை லிங்க் பண்ணுறாரு. பாதாளத்துக்கு அவனுக்கு ஒரு இடம் இருக்குதுன்னு சொல்கிறாரு. எகிப்தில் உள்ள ஜனங்கள்லாம், எகிப்து ராஜாக்கள் வந்து பாதாளத்தில் ஒரு இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ அவனை அழிக்கிறதுக்கு நான் என்ன செய்வேன்? யாரையாவது வச்சுருவேன், உன்னை கொண்டுட்டு வருவேன். எல்லாத்தையும் சேர்த்து உன்னுடைய முதன்மையான காரியம் என்னன்னு பார்க்கும்போது ஆதியாகமம் 15:14 வாசிங்க. மணிகத்தனா மணி படம் டைம் 15:14 இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நாய்ந்திருப்பேன், பின் மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார். ஆமா, இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை. யாரு இவர்கள்னா? யாரு சொல்றாரு? இஸ்ரவேலர்கள் போய் அடிமைப்படுற எப்ப சொல்றாரு? ஆபிரகாம் சொல்றாரு. அப்ப ஆண்டவருடைய ஆவிக்குரிய பிள்ளைகளை,
அடிமைப்படுத்தும் போது அங்கே என்ன நடக்குது? ஒரு அதில் ஒரு 10 நிமிஷம் போயிருக்கு. பாதாள ஒரு இணைப்பு இருக்குது, நரகங்கிற ஒரு இணைப்பு இருக்குது, ஜனங்களை கெடுக்கிற அப்படிங்கிற ஒரு இணைப்பு இருக்குது. இப்போ இன்னைக்கு வந்து பார்வோடைய ஆவி யார்கிட்ட இருக்குது? ஆமாம், ஆர்எஸ்எஸ்காரங்கிட்ட இருக்குது, பச்சரித்தங்கள். அடுத்து ஹமாஸ் இருக்காங்க, வேற நக்சலைட் இருக்காங்க, மாவோயிஸ்ட் இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாகவோ இல்லை ஜனங்களை வந்து நிம்மதியாக இருக்க விடாமல் பண்ணுகிற காரியங்கள் உள்ளவங்க சரி பார்வோனின் ஆவிகள். அப்போ அவங்களுக்கு இப்போ கத்தர் சொல்ல, உனக்கு அருமகதான் யுத்தத்தோட லிங்க் இருக்குது, உனக்கு பாதாளத்தோட லிங்க் இருக்குது, உனக்கு நரகத்தோட லிங்க் இருக்குது, உனக்கு வந்து என்ன எங்கே இருக்குது? வெளிப்படுத்தல் நடக்கும்போது அந்த கிறிஸ்துவின் காலத்திலேயும் உனக்கு தொடர்பு இருக்குது. அப்போ ஒருத்தன் செஞ்ச பாவம் எங்கெல்லாம் போகுதுப்பா. அப்போ ஒருத்தன் செஞ்ச நன்மை வந்து ஆபிரகாம் சொன்ன நன்மை வந்து என்ன செய்யுது? பரலோகத்துக்கு போகிறது. அவனை எதிர்த்தேன்னா நீங்களா அழிஞ்சு போயிடுவான். அப்போ அவன் ஆவிக்குரிய பிள்ளைகள் ஆபிரகாம் வந்து அவன் வந்து கீழ்ப்படிஞ்சதுனால வெளிப்படுத்தல் 11:18 வாசிங்க. ஜாதிகள் கோபித்தார்கள், அப்பொழுது உம்முடைய கோபம் உண்டது. மரித்தோர் நியாயத்தீர்ப்பு அடைகிறதற்கும் தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் பயபக்தியாய் இருந்த சிறியோர் பெரியோருக்கும் பலன் அளிக்கிறதற்கும் பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது என்று சொல்லி. ஆமா, நியாயத்தீர்ப்பு நாள் ஒன்று இருக்குது. நியாயத்தீர்ப்பு நாள் யாருக்கெல்லாம் இருக்குது? பார்வோனுக்கு தான் ஃபர்ஸ்ட் இருக்குது, பார்வோன் மக்களுக்கு ஃபர்ஸ்ட் இருக்குது, எகிப்துக்கு ஃபர்ஸ்ட் இருக்குது, நரகம் அவனுக்கு ஃபர்ஸ்ட் இருக்குது, அர்மகதான் யுத்தம் வந்து அவனுக்கு இருக்குது. அந்த கிறிஸ்தன் காலங்களில் எகிப்துக்கு ஒரு பங்கு இருக்குது. ஆனால் ஆபிரகாம் கீழ்ப்படிந்த நிமித்தம் ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு என்ன இல்லை? இப்படிப்பட்ட காரியங்கள் இல்லை. அப்போ இன்னைக்கு வந்து ஒரு குற்றாலம் நீர்வீழ்ச்சி இருக்குது, ஒரு ஆற்றுல தண்ணி வருது, காவிரியில் ஒரு தண்ணி வருது, வைகையில் ஒரு தண்ணி வருது. கர்நாடகாவில் தண்ணி கொடுக்கலைனாலும் ஒரு காலத்தில் மழை பெஞ்சு என்ன செய்யுது? நமக்கு தண்ணி வந்து வர பண்ணுது. கேரளாக்காரன் கொடுக்கலைனாலும் தண்ணி நிறைஞ்சு வந்து வர பண்ணுது. இப்படிலாம் பண்ணும்போது என்னன்னா ஆவிக்குரிய சந்ததி அல்லது கீழ்ப்படுகிற சந்ததி, ஆவிக்குரிய பிள்ளைகள் இருக்கிறதுனால செய்கிறாரு. அவர் செய்கிறாரு அந்த கொடுத்ததை வச்சிருக்கிறாரு. பிசாசின் அந்த ஆக்கு போயினாலும் சரி நமக்கு வந்து கொடுக்க வேண்டிய நேரத்தை நமக்கு கொடுத்துருவார் தண்ணி. நாமளுக்கே தண்ணி கஷ்டப்பட்டுருக்கோம், கஷ்டப்படுறது இல்லையா? கஷ்டப்பட்டோம்னா நம்ம வாழ்றதுக்கு இல்லை, தோட்டத்தில் இருக்கிறப்போ மாட்டுக்கெல்லாம் தண்ணி இல்லாமல் தண்ணி கத்தருக்குள்ளே வராதபோது கஷ்டப்பட்டுருக்கோம். கத்தருக்குள்ளே வந்த பிறகு நமக்கு கஷ்டம் இருக்காது. மாட்டுக்கு தெரியல நம்ம கஷ்டப்படுறோம்ல. அப்போ கத்தரை அறியாத நாட்கள் வச்சுருக்கோம், நாம் வந்து கஷ்டப்பட்டுருக்கோம். கத்தருக்குள்ளே வந்த பிறகு நமக்கு என்ன இல்லை? அந்த கஷ்டம் இல்லை. நம்ம வந்து கத்தருக்குள்ளே இருந்தாலும் கத்தருக்கு நமக்கு வந்து இங்கே வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? தோட்டம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா தண்ணிக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அந்த வேலைகள் சரி கத்தர் வந்து ஜபத்தை கேட்டு கட்டளை இட்ட தேவனா. பிசாசு வந்து சரி போராடினாலும் கத்தர் ஜெயத்தை வர பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அப்போ இந்த பார்வோனுடைய புலம்பல் நம்ம வந்து பார்க்கக்கூடிய காரியங்கள் பார்த்தோம்னா அவனுக்கு வந்து ஒரு மாதத்தையும் கட்டளையிட்டு அந்த ஒரு நாளையும் கட்டளையிட்டு அந்த சந்தோஷமாக இருக்க வேண்டிய நீ என்ன செய்த? இப்படிப்பட்ட பாதையில் நீ செஞ்சுட்ட, நீ போயிட்டு அப்படின்னு சொல்லி அவரோட தீர்க்க தரிசனம் சொல்லி நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாரு? ஒரு மனுஷன் பாவம் செஞ்சா அவன் எங்கெல்லாம் போகுது? நரகத்துக்கு போகுது, அர்மகதான் யுத்தத்துக்கு போகுது, அந்த கிறிஸ்துவின் காலத்துக்கு போகுது. இருக்கிற காலங்களில் தண்ணி இல்லாமல் தண்ணி பஞ்சத்தில் அவங்க செய்யப்படுறாங்க போகிறாங்க. அப்புறம் சரி உணவு பஞ்சம், அப்புறம் பட்டயம், போர் எல்லாமே வந்து இருக்கும். ஒருத்தன் கீழ்ப்படியும் போது நமக்கு பரலோகம் வரைக்கும் என்ன இருக்குது? நமக்கு வந்து நன்மையான காரியங்களுக்கு இந்த உலகத்திலே நமக்கு என்ன இருக்குது? நமக்காக என்ன வச்சிருக்கிறாரு? தண்ணி வருது அப்படின்னா, கர்நாடகாக்காரன் தண்ணி விடுறேன் அப்படின்னா, கேரளாக்காரன் தண்ணி விடுறேன் அப்படின்னா நமக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுகிற தேவன். இப்போ தேனி மாவட்டத்தில் வந்து பெண்ணிக்கு வந்து அந்த தண்ணி போகிற தண்ணியை திசை திருப்பி விட்டாருன்னா அது அவர் செய்ய மகா பெரிய செயல் தான். ஆனாலும் தேவன் அதுக்கு மேலே இருந்து கட்டளையிடுகிற தேவன். அங்கே தேவனுடைய பிள்ளை என்ன செஞ்சுருக்கணும்? ஆளுகை செய்திருக்க வேண்டும். அதனால கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை கட்டளையிடுகிற தேவனாக இருக்கிறார். அடுத்து வந்து பார்த்தோம்னா எசேக்கியேல் வந்து பார்த்தீங்கன்னா அவன் என்ன சொல்றாரு? சிங்கத்துக்கு ஒப்பிடுறாரு, திமிங்கலத்துக்கு ஒப்பிடுறாரு, முதலைக்கெல்லாம் ஒப்பு கொடுக்கும்போது இதை நம்ம அதை பார்த்துட்டோம். 31:16 வந்து பார்த்தீங்கன்னா யோசுவா 7:25
யோசுவா 7:25. அங்கே யோசுவா, நீ எங்களை கலங்க பண்ணினது என்ன என்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்றான். அப்பொழுது இஸ்ரவேல் எல்லாரும் அவன் மேல் கல்லெறிந்து அவைகளை அக்கினியில் சுட்டெரித்து கற்களினால் மூடி. ஆமா, அந்த ஆகாங்கிற பாபிலோனிய சார்பை கொண்டு வந்துருக்கான். எங்கே கொண்டு வந்து லிங்க் பண்ணுறான் எங்கே அது வாசங்க ஒழிச்சு வச்சது மெயினாக பாபிலோனிய சாவி ஒன்று இருக்கு. அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி, மகனே, நீ இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து. அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி, நீ செய்ததை எனக்கு சொல்லு, அதை எனக்கு ஒழிக்காதே என்றார். அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதித்திரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், இன்னின்ன பிரகாரமாக செய்தேன். கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையை, நேர்த்தியான பாபிலோன் சால்வை, அவனுக்கு கல்லை விட்டு எறிகிறது என்ன வந்துருக்கு? கல்லை விட்டு சும்மா ஒரு 2 தங்கத்தையும் ஒரு பாபிலோனிய சால்வை, அவன் விளையாடப்பட்டதாக இருக்கட்டும், ஒரு 1 லட்சம் 2 லட்சம் 10 லட்சமாக கூட இருக்கட்டும். ஏன் அதை கல்லை விட்டு எரிய எப்படி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க? அந்த பாபிலோன் எகிப்துடைய நியாய தீர்ப்பை எங்கே வேணாலும் நிறைவேற்றுறான். தவறு பண்ணிட்டாங்கன்னா அந்த தவறு பண்ணின பொருளை வாங்குற இருக்குல்ல, அந்த பொருள் இருக்குல்ல, அந்த பொருள் கடைசி வரைக்கும் நியாய தீர்ப்புக்குள்ள உட்படுத்துவார். இப்போ எப்படி பார்த்தா அவன் நரகத்துக்கு உட்படுத்துறாரு, பாதாளத்துக்கு உட்படுத்துறாரு, பட்டயத்துக்கு உட்படுத்துறாரு, முதலைக்கு முதலை சொல்றாரு, வேற என்ன சொல்றாரு, திமிங்கலன்னு சொல்றாரு, சிங்கம்னு சொல்றாரு. அப்படியெல்லாம் சொல்லிட்டு அவன் நினைச்ச இந்த ஆறுகள் எல்லாம் குழப்பும் போது அவனை பற்றி என்ன செய்யணும், எல்லா காரியங்களையும் பார்த்தோம். இப்போ இங்கே என்ன பார்க்குறேன், ஆகான் எதை திருடுறேன், பாபிலோனிய சால்வையை திருடுறேன். அப்போ அந்த பாபிலோனிய அதை விட்டுறேன், நம்ம படிக்கிறத படிங்க. பாபிலோனிய சால்வை என்ன செய்யறேன், திருடுறேன். அந்த பாபிலோனிய சால்வை அப்படின்னு பார்க்கும்போது அது எப்படிப்பட்டதாக இருக்குது, பாவத்துக்குரிய காரியமாக இருக்குது. அந்த பாவத்துக்குரிய காரியங்கள் எங்கே இருந்தாலும் கர்த்தர் சொல்றது நியாய தீர்ப்புக்கு உட்படுத்துகிற தேவன், நியாய தீர்ப்புக்கு உட்படுத்துகிற தேவன். அடுத்து பார்த்தீங்கன்னா எசேக்கியேல் 32:5-6 வாசிச்சுருங்க. உன் சதையை பர்வதங்களின் மேல் போட்டு உன் உடலினாலே பள்ளத்தாக்குகளை நிரப்பி நீ நீந்தின தேசத்தின் மேல் உன் ரத்தத்தை பர்வதங்கள் மட்டும் பாய செய்வேன், ஆறுகள் உன்னாலே நிரப்பும். இது அவனுடைய நியாய தீர்ப்பு. சங்கீதம் 74:13-14 வாசிங்க. தேவரீர் உமது வல்லமையினால் சமுத்திரத்தை 2ஆக பிளந்து ஜலத்தில் உள்ள வலுச்சற்பங்களின் தலைகளை உடைத்தேன். தேவரீர் முதலைகளின் தலைகளை நறுக்கி போட்டு அதை வனாந்தரத்து ஜனங்களுக்கு உணவாக கொடுத்தேன். தேவரீர் உமது வல்லமையினால் சமுத்திரத்தை 2ஆக பிளந்து ஜலத்தில் உள்ள வலுச்சற்பங்களின் தலைகளை உடைத்தீர். பழைய வலு சர்ப்பத்தை உடைச்சது நம்ம ஏற்கனவே பார்த்தது பிசாசு. அதில் அவனை சில கர்த்தர் தொடர்பு படுத்துகிறது, பார்க்கிற தேவனால தொடர்பு படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அப்போ ஆரம்ப நாட்களில் நமக்கு ஃபஸ்ட்டு எகிப்து ராஜ்யம் ஒரு பலமான ராஜ்யமாக இருந்திருக்கு. எசேக்கியேல் 29:14-15 வாசிங்க. எகிப்தியரின் சிறையிருப்பை திருப்பி அவர்களை அவர்களுடைய ஜனன தேசமாகிய பத்ரோஸ் தேசத்திலே திருப்பி வர பண்ணுவேன், அங்கே அவர்கள் அற்ப ராஜ்யமாய் இருப்பார்கள். ஆமா, கர்த்தர் யார் வருவாங்க பார்த்தா எசேக்கியேல் 29:19. ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சருக்கு எகிப்து தேசத்தை கொடுக்கிறேன். அவன் அதன் ஏராளமான ஜனத்தை சிறைப்பிடித்து அதன் ஆஸ்தியை சுரையாடி
அதன் கொள்ளை பொருளை எடுத்துக்கொள்வான். இது அவனுடைய டோட்டலாக வந்து அவன் வந்து என்ன செய்கிறேன் அழிச்சிடுறேன். அழிச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாரசீகர்கள் ஆட்சி வந்து சொல்லி சொல்கிறாங்க. வேத வல்லம் வந்து சொல்கிறாங்க. அது வந்து வேத வசனத்தில் வந்து இல்லை டோட்டலாக வந்து அடிமையாக போயிடுது. அடிமையாக போனோன்னா யார் வரா? அலெக்சாண்டர் வந்துடுறார். மேதியா பெர்ஷியா வருது இல்லையா? எகிப்து சாம்ராஜ்யம் வந்து நேபுகாத்நேச்சர் போகிறோன்னா மேதியா பெர்ஷியா ராஜா வந்து செய்வார். அப்போ வந்து நமக்கு தானியில் பார்க்கும்போது டோட்டலாக வந்து அவங்க ஆளுகை செய்கிற மாதிரி எகிப்துலாம் அன்னைக்கு இருக்கிற ராஜ்யம் பேரரசு அப்படின்னால என்னது நேபுகாத்தர் அப்படின்னு நேபுகாத்நேச்சர்னு இருந்துச்சுன்னா அவங்க எல்லாருமே வந்து ஆளுகை செய்கிறார். அப்போ இவங்க வந்து டோட்டலாக வந்து எகிப்து வந்து அடிமைப்பட்டு போயிடுச்சு. ரைட்டா? அடுத்து வந்து கிரேக்க ராஜ்யம் வந்துடும். அதுக்கடுத்து யார் வருவா? கிரேக்கத்தில் வந்து அலெக்சாண்டர் வருவார். அலெக்சாண்டர் வந்து என்ன செஞ்சுருவார்? டோட்டலாக என்ன செஞ்சுருவார்? அவங்க வந்து ஆட்சி செய்வாங்க. அடுத்து ரோமர் கைப்பற்றுவாங்க. அவங்களுக்கு ரோமர் வந்துடுவாங்களே. ரோம சாம்ராஜ்யம் வீழ்ந்த பிறகு பார்த்திங்கன்னா அரபு முஸ்லீம்கள், இன்றைக்கி இருக்கிற அரபு முஸ்லீம்கள் நமக்கு வந்து எருசலேம் எல்லா கட்டுப்பாட்டில் யார் இருக்காங்கன்னா அது அரபு முஸ்லீம் கட்டுப்பாட்டுக்கு. அதில் மெயினானது வந்து பார்த்திங்கன்னா ஒட்டமான். ஆமாம். இன்றைக்கி நீங்கள் போய் எருசலேமில் வந்து பெத்லஹேமில் வந்து இயேசு கிறிஸ்து பிறந்த இடமா இருக்கட்டும், எருசலேமில் வந்து ஆண்டவர் வந்து அடக்கம் பண்ண இடமா இருக்கட்டும், அல்லது ஒளியமலைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு என்ன செய்வாங்க? ரசீது பில்லு டிக்கெட் வாங்கினதை போய் பார்க்க முடியும். அந்த டிக்கெட்டில் யாருக்கு போயிடுச்சோம்னா அவனுடைய சந்ததிக்கு தான் பேசும். அப்படி வந்து என்ன செஞ்சிச்சு? அங்கே நமக்கு அதே அடிமைப்பட்டு இருக்குது. இப்போ என்ன டோட்டலாக என்ன செஞ்சிச்சு? இவங்கெல்லாம் வரும்போது என்ன செஞ்சு ஒன்றும் இல்லாமல் ஒரு இப்போ நம்ம தீர்வை குறித்து பார்த்தோம் இல்லையா? ஒன்றுமே இல்லாத மாதிரி அந்த மாதிரி எகிப்து இப்போ எனக்கு இருக்குது. அப்போ உள்ள கட்டடக்கலையெல்லாம் போய் கிரீஸ் நாட்டில் பார்க்குறாங்க. நம்மளும் போய் பார்க்கலாம். கர்த்தருக்கு சித்தமாக வைக்கப்படணும்னு போய் பார்க்கலாம். பிரமிடு இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து நல்லா இருக்கு. ஆனால் அந்த ஒரு ஆரம்ப நாட்களில் இருந்த வந்து அந்த பலம் வாய்ந்த இன்னைக்கு யார் பலம் வாய்ந்த ஒரு நாடாக இருக்காங்க? அமெரிக்கா இருக்குது, ரஷ்யா இருக்குது, சீனா இருக்குது, ஈரான் இருக்குது. ஆமாம் இருக்காங்க. ஆனால் இந்த எகிப்தை பற்றி யாருமே சில பேசலாம். ஆனால் இந்த பக்கம் இருக்காங்க. எங்கே இருக்காங்க? காசாவுக்கும் கீழே இருக்கிறாங்க. அவங்க என்ன வேலை பார்ப்பாங்க? என்ன வேலை பார்க்குறாங்க? என்ன வேலை பார்க்குறாங்க? அவங்களோட வேலை வெயிலுக்கு வந்துருங்க. முடிச்சிருங்க. அப்புறம் பார்க்கலாம். அப்புறம் சரி அது ஒரு சிறிய சாம்ராஜ்யமாக இந்த நாட்கள் வந்து இருக்குது. நல்லா இருக்கும்.